நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. எந்த செயலாயிருந்தாலும் இனிதே நேர்த்தியுடன் செய்யும் பந்தம் மிக்கார் சுப்பிரமணியர் பணியோ மதுரை ஹைகோட்டாம். அயராதுழைக்கும் பண்பாளர் அஜிதிநகர நாம் பெயருடையார் நயமாய் ராமேஸ்வரத்தினிலே நேஷனல் பள்ளி நடத்துபவர். 99 நம்ம ஆரம்பித்தோம். 25 வருடத்துக்கு அப்புறம் அதே சமுதாயம், அதே யார் நம்மளை உருவாக்குனாங்களோ அவங்க கையால் இன்றைக்கி விருது வாங்கும்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் காலம் எங்கெங்கேயோ சுற்றி ஒரு 25 வருடத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் முத்துக்குமார் அவர் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அற்புதமாக கோயில்களில் அழகாய் சிலைகள் வடிவமைக்கும் சிற்ப செம்மல் சரவணனாம் சிற்பம் சிகரம் தொட்டதனால் பொற்புடை கலையை எழில் முருகன் போற்றி சிறந்த சிற்பியனும் வெற்றி விருதை வழங்குகிறான் வேலன் அருளால் வாழியவே. எங்களுக்கும் இந்த நகரத்தார்களுக்கும் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் நகரத்தார் இல்லாமல் கோயில்களில் இல்லை, எல்லா வழியிலையும் நகரத்தார் தான் எங்களை இந்த தொழிலையும் எங்களையும் இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது. அவங்கனால தான் நான் வெளிநாடெல்லாம் போனால் கூட அங்கே கூட அவங்க இருப்பாங்க. பள்ளிய பச்செட்டியார், அங்கே நாட்டரசங்கோட்டை கண்ண பச்செட்டியார், அந்த மாதிரி எல்லாருமே எங்களை வாழ வச்சவங்க. கண்டனூரில் அமைந்துள்ள கவினார் சோலை பள்ளியது அன்னை சிட்டாள் பெயர் கொண்ட ஆரம்ப பள்ளி என்பதுவாம். செண்டாமுருகன் அருளாலே சிட்டாள் பள்ளி விருதனை வென்றதற்காக வழங்குகிறான் விளக்காய் பள்ளி ஒளிருகவே. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். தேவகோட்டையில் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. 350 நபர்கள் அமரும் ஹால், 170 நபர்கள் உணவருந்த டைனிங் ஹால், 40 கார்கள் நிறுத்துகின்ற கார் பார்க்கிங், லிப்ட், ஜெனரேட்டர், குளிர்சாதன வசதியுடன் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் AC தேவகோட்டை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. அடுத்ததாக தேவகோட்டை அருள்செம்மணி எங்கள் பங்காளி மதுரை நீதிமன்றத்தில் பணியாற்றி வருகிறார். அவர் நீதிமன்றத்தில் பணியாற்றுவதை விட பல உதவும் கரங்களின் அமைப்பு, பல சேவை அமைப்புகள் மூலம், ஃபேஸ்புக் மூலம் தினமும் அன்றாடம் அனைவருக்கும் சேவையினை முழு மனதோடு செய்து வருகிறார். இன்னும் என்ன பெருமை என்றால், தற்பொழுது கந்தசஷ்டி தேவகோட்டை கந்தசஷ்டி விழா கழகத்தினுடைய இணைச் செயலாளராக இருக்கிறார். அவர் இணைச் செயலாளராக இருந்த விருது வாங்குவது மிகவும் பொருத்தமானது. முருகன் அருளால் இந்த விருதினை நாங்கள் மன்றத்தார் அவர்களுக்கு வழங்குவதில் மிகவும் பெருமடைகிறோம்.
அவருடைய சேவை மேலும் மேலும் இன்னும் உயர வேண்டும், இன்னும் பல சேவைகளை உலக அளவில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இந்த விருதினை அளிப்பதில் என் மன்றம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அவர்கள் தேவகோட்டை கந்தசஷ்டி விழா கழகத்தில் சென்ற ஆண்டு அனைவரையும் பாராட்டி மகிழ்வதில் மிகுந்த மனித நேயம் உள்ளவர். ஒருவரையும் விடாமல் அந்த நிகழ்ச்சிக்கு உதவியான அத்தனை பேரையும் அவர் கௌரவித்தார். முதலாக அருசோ சோசுவாமி ஆகியோர் இன்னொருத்தர் ஜமீன்தார் மூவருக்கும் மண்ணின் மைந்தர் என்ற விருது கொடுத்தார். இதுவரை யாரும் செய்யாத பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரை மனதார பாராட்டி இந்த மன்றம் இந்த விருதினை வழங்குவது மகிழ்ச்சி அடைகிறது. அவருக்கு எம்பெருமான் பழனியாண்டவன் மேலும் மேலும் பல திருவருளை நல்குவார். ஐயாவுடைய அருளாசியம் உண்டு என்று கூறி இந்த பாடலை பாடி இந்த விருது வழங்கியில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எந்த செயலாயிருந்தாலும் இனிதே நேர்த்தியுடன் செய்யும் பந்தம் மிக்கார் சுப்பிரமணியர் பணியோ மதுரை ஹைகோட்டாம். கந்தல் அருளால் செல்வரெனும் கனிவுடை விருதை சேவைக்காய் கந்தன் அளித்தான் நல்விருதை களிப்புடன் வாழ்க பல்லாண்டு. தேவகோட்டை ஈரோடு மீயண்ணா, அதான் தம்பியுடைய விலாசம். ஈரோடு மீயண்ணா வீரப்ப செட்டியாருடைய மகன் தம்பி. சுவாமி இடத்துல ரொம்ப மிகுந்த பக்தி உடையவர், என்னிடத்துல மிகுந்த மரியாதையும். இவங்களை விட இவங்க தகப்பனார் வந்து எங்கிட்ட ரொம்ப மரியாதையும் அன்பும் உடையவர்கள். அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது, அதாவது வந்து என்ன சொல்றது, கடவுள் வந்து அவரை ரொம்ப சோதிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் என்னிடத்துல வந்து இந்த தம்பி அப்பா வந்து சாமி காப்பாற்றி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இந்த விபூதி பிரசாதம்லாம் கொடுத்து இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. வர முடியல இன்னைக்கு. அவர்கள் வந்து பழனிக்கு பல ஆண்டு காவடி எடுத்தவர்கள். தம்பி சொன்ன மாதிரி நிறைய இந்த தர்ம காரியங்களையும் சேவைகளையும் நிறைய நிகழ்ச்சிகள்லையும் நிறைய தொடர்பு உடையவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே இந்த விருதினை அளிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு. மதுரை நகரத்தார் உதவுங்கரங்கள் சார்பாக அருளடியார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இந்த காளிப்பட்டி கந்தசாமி திருவுருவப்படத்தினை வழங்குகின்றோம். கந்தனருட்சேவை செல்வர் வழங்கிய முருகன் நற்பணி மன்ற தலைவர் திரு அன்பு சகோதரர் திரு அரசி முத்துக்குமார் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து காளிப்பட்டி கந்தசாமி திருவுருவப்படத்தினை வழங்குகிறோம். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, நம்மல் குலதெய்வத்திற்கு. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறருக்குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறருக்குழைக்க வேண்டும் வேண்டும் என்ற வாசுபா மாணிக்கனாரின் வரிகளோடு என் பணியை பொது வாழ்க்கைக்கு வர வழிகாட்டிய என் மூதாதையர்களுக்கும் என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் எனக்கு வழிகாட்டி சரியான பாதை அமைத்து தந்த தேவகோட்டையின் அடையாளம் உலகோர் போற்றும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஏஆர் லட்சுமணன் ஐயா அவர்களையும் திருமதி
மீனாட்சி ஆட்சி அவர்களின் பாதம் தொட்டு என்னுடைய ஒரு சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த விருது எனக்கு கிடைத்த விருது கிடையாது, ஒட்டுமொத்த நகரத்தாருக்கு கிடைத்த விருது தான் என்று கூறுவேன். காரணம், என்னை பொதுப்பணிக்கு ஈடுபடுத்திய முதல் அமைப்பு மதுரை வாழ் நகரத்தார்களே சாரும். அவர்கள்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு மதுரை நகரத்தார் உதவும் கரங்கள் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி கொரோனா காலத்திலே சுமார் 5000 குடும்பங்களுக்கு நம் 76 நகரத்தார் ஊர்களுக்கும் மற்றும் சமீபத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி அஃபெக்டான பகுதியிலே சென்று சுமார் ஒரு 340 குடும்பங்களுக்கும் இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்தோம். இந்த விருது ஐயாவின் கையினாலே வாங்கியது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கின்றது. அதனுடைய இன்னொரு பெரிய, இந்த விருது வாங்குவது பெரிதல்ல, அவர்கள் வாழ்த்தி அந்த வாழ்த்து பாடலை பாடி அவர்கள் கொடுப்பது தான் இதனுடைய முத்தாய்ப்பான இது. அரசிங்கார்டின் ஐயா அவர்கள் என்னை மிகவும் போற்றுவார்கள். எங்கள் ஐயாவின் பேர் மிகுந்த அன்பு கொண்டவர்கள், ஈரோடு மீனாவின் பேர் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். அதுபோல அண்ணன் அரசி பழனியப்பன் அவர்களும் அரசி முத்துக்குமார் அவர்களும் என்னிடம் பால் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். இந்த விருது கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. நான் என்னுடைய அழைப்பு ஏற்றி வந்த மதுரை வாழ் நகரத்தார்களுக்கும் என்னுடைய தாய பிள்ளைகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அண்ணன் அரசி பழனியப்பன் அவர்களுக்கு உதவும் கரம்பன் அமைப்பு சார்பில் சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கிறார். நம் அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை வந்திருக்கும் அன்பு சகோதரர் தினமலர் நாளிதனுடைய ரிப்போர்ட்டர் கார்த்திக் அவர்களுக்கு அருளாடியார் அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு. அடுத்ததாக ஒவ்வொரு முறை விருது வழங்கும் போதும் என்னுடன் பயின்ற நண்பர்களில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் அவர்களை கூப்பிட்டு கௌரவிப்பது வழக்கம். சென்ற முறை என்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி தோழர் பாலமுரளி அழைத்து மண்ணிதி மன்னர் என்ற விருதை வழங்கினோம். அதற்கு போன வருடம் அப்போலோ சேஃப்டி லாக்கர் கார்த்திக் அவர்களுக்கு வழங்கினோம். இந்த முறை தன் உழைப்பால் உயர்ந்த அஜித் தினகரன், ராமேஸ்வரத்தில் அஜித் தினகரன் என்றால் நேஷனல் பள்ளி என்றாலும் தென்றல் சூப்பர் மார்க்கெட் என்றாலும் தெரியாத நபர்கள் கிடையாது. அவர் தன் உழைப்பால் உயர்ந்து இன்று 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்றுவித்து கல்வி சேவை ஆற்றி வருகிறார். அவருடைய அரிய பணியினை பாராட்டி கல்வி வேந்தர் என்ற விருதை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அவர் இப்பொழுது சொந்த கட்டடத்தில் பள்ளி இயங்கி வருகிறது. அதற்கு முன்னால் அண்ணன் பழனிமலை அண்ணனுடைய குடும்பத்தில் சேர்ந்த சத்திரத்து கட்டடத்தில் ஐயா சொக்கலிங்கம் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு முதலாக அங்குதான் பள்ளி நடத்தி வந்தார். அவருடைய ஆசையால் சொந்த இடம் வாங்கி இன்று பெரிய லெவலில் இருப்பதை பழைய நன்றியை கூறுவதில் பெருமை அடைகிறார். அவர்கள் அண்ணன் பழனிமலன் முன்னிலையில் அருளாடியார் கை திருக்கரங்களால் விருது வழங்குவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் மென்மேலும் வளர்ந்து பல கிளைகளை பரப்பி இன்னும் பல கலைத்துண்டுகள் புரிந்து உலகளவில் இடம்பெற வேண்டும் என்று கூறி இந்த மன்றத்தின் சார்பில் இந்த விருதினை வழங்குவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தினகரன் அவருடைய குடும்பத்துடன் வந்திருக்கிறார். அவர் குடும்பத்தாரையும் இங்கு வரும்படி மனைவியோடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய மனைவியார், 3 முத்தான குழந்தைகள், அன்பான மனைவி, அருமையான தந்தையார் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் மேடைக்கு வரும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு இந்த எழுதிய பாடலை அண்ணன் அவர்கள் பாடி இந்த விருதினை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அயராதுழைக்கும் பண்பாளர் அஜித் நகர நாம் பெயருடையார், நயமாய் ராமேஸ்வரத்தினிலே நேஷனல் பள்ளி நடத்துபவர். ராமேஸ்வரத்திலே ஒரு சிறந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி இந்த நகரத்தாரால் தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம்னு சொல்கிறதில் இவங்க ஒருத்தர். என்னை அவர்கள் இல்லத்திற்கு வந்து அழைக்க வந்திருந்தார்கள். அப்பொழுது தம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. என்னுடைய நண்பர் ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளியை நிர்வகித்து வருகின்றார்கள் சிறந்த முறையில் அப்படின்னா. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நம்ம உங்கள் சத்திரத்தில் தான் நான் முதல்ல தொடக்க காலத்திலே அந்த பள்ளியை நடத்தினேன். 12 ஆண்டுகள் இவர்களுடைய அந்த
இவர்களுக்கு ராமேஸ்வரம் தர்மம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சத்திரத்திலே தான் இவர்களுடைய பள்ளி முதலிலே நடைபெற்றது. ஆகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு நகரத்தார் காரணம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இவர்களுக்கு இந்த விருதானது முருகன் நற்பணி மன்றத்தினுடைய சார்பிலே இந்த வழங்குகிறது. அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, கொஞ்சம் பேச முடியலை. கிட்டத்தட்ட 1999 3/6/1999 நேஷ்னல் பள்ளி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தேன். அப்போ இடம் தேவைப்பட்டது ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ மரியாதைக்குரிய பழனிமலை ஐயா அவங்களுடைய அப்பா சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள், அவங்கள போய் நகரத்தார் விடுதியில் போய் சந்தித்து பேசினேன். கேட்கவுமே உடனே கொடுத்துட்டாங்க. நீங்கள் நம்ம மகால் மீனாட்சி கல்யாண மகால்னு இருக்குது, நீங்கள் அதில் வச்சு நடத்திக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய இடம், நீங்கள் ராமேஸ்வரம் வந்தால் பார்க்கலாம். மிகப்பெரிய பில்டிங், அது ரொம்ப மெயினான இடத்துல இருக்குது. அது வெறும் அட்வான்ஸ் 900 ரூபா தான் வாங்கினாங்க, வாடகை வெறும் 300 ரூபா தான். கல்விக்காக எனக்கு அன்றைக்கி கொடுத்தாங்க. அவங்க போட்ட விதை தான் இன்றைக்கி இந்த விருட்சமாக வளர்ந்துருக்கு. அதுக்கு உண்மையிலே நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அங்கே வந்துட்டாங்கன்னா அங்கே நார்த் இண்டியன்ஸ், வடநாட்டிலிருந்து வரக்கூடிய துறவிகளுக்கு கோதுமைலாம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய மண்பானை இருக்கேன், அது ஒரு ரூமில் இருக்கேன். அதிலிருந்து அவங்களுக்கு அந்த மாவு வந்து படிப்படியாக அளந்து எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுப்பாங்க. நிறைய நார்த் இண்டியன்ஸ், வடநாட்டு துறவிகள்லாம் வருவாங்க. ஐயா இல்லாத பொழுது அந்த பணியை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட அந்த ரூமோட சாவி கொடுத்துருவாங்க. நான் தான் அந்த மாவு எல்லாமே நான் கொடுப்பேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சேவை, கல்வி சேவையோட ஆன்மீக சேவை செய்வதற்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கினாங்க. நான் கண்டனூருக்கு வந்திருக்கேன், ஐயாவோட வீட்டுக்கு வந்திருக்கேன். ஐயாவோட மிஸ்ஸஸ் திருமதி அவங்க இறந்ததுக்கு நான் வந்திருந்தேன், அந்த வீட்டுக்கு வந்திருந்தேன். அது ரொம்ப என் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசமாக இருப்பாங்க. அங்கே நான் ஆரம்பிக்கும் பொழுது வெறும் 35 குழந்தைகளோடு தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி அங்கே இருந்து உருவானனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் இடம், பெரிய 2 பிளாக் ஏ பிளாக் பீன் 2 பில்டிங்கு, 1000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஒரு +2 வர ஹையர் செகண்டரியாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த ஐயாவோட ஆசீர்வாதம் தான் காரணம். இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கி காலிலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். 99 நம்ம ஆரம்பித்தோம். 25 வருடத்துக்கு அப்புறம் அதே சமுதாயம், அதே யார் நம்மளை உருவாக்குனாங்களோ அவங்க கையால் இன்றைக்கி விருது வாங்கும்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் காலம் வந்து எங்கெங்கேயோ சுற்றி ஒரு 25 வருடத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் முத்துக்குமார் அவர் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கிளாஸ்மேட் டீப்ரூட்டோவில் நாங்கள் ஒன்றா படித்தோம். 10th வரை ராமேஸ்வரத்தில் தான் படித்தேன். +1 +2 அங்கே நான் ஹாஸ்டலில் படித்தேன். அப்போ ஏற்பட்ட நட்பு அவர் மூலமாக இன்றைக்கி 25 வருடங்களுக்கு அப்புறம் அதே சமுதாயத்துக்கிட்ட நம்மளை உருவாக்கின அதே சமுதாயத்துக்கிட்ட இந்த அவார்டு வாங்குறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நானும் நிறைய ஸ்கூல் சார்பாக நிறைய மினிஸ்டர்ட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். நிறைய இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா பிரிவுலையுமே நான் அவார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இங்கே வாங்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர், இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது அது வேறு விதமாக இருக்குது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கமர்ஷியல்னு வச்சுக்கலாம், ஒரு கமர்ஷியலாக இருக்குது. ஆனால் இங்கே வாங்குறது ஒரு ஆத்மார்த்தமாக, ஒரு ஆன்மீகமாக, இந்த க்ரௌடெல்லாம் எனக்கு பார்க்குறப்ப ஒரு மன திருப்தியாக இருக்குது. ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. எல்லாரோடையும் ஒன்றி ஒரு வாங்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. உண்மையிலே இதுக்கு வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத 2024 தொடங்கி இது 2வது நாள். இன்றைக்கி என்னுடைய அப்பாவோட பிறந்த நாளும் கூட. அவருடைய
85 வயது அப்பாவுக்கு ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பாவோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதை அவரையும் நான் நினச்சிக்கிறேன். அந்த நாளில் இந்த மாதிரி ஒரு விருது எனக்கு இங்கே ஒரு மக்கள் முன்னிலையில் ஒரு மிகப்பெரிய விருது வாங்கினது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தினகரன் அவர்களே. அடுத்ததாக என்னுடைய ஆரம்ப பள்ளி வகுப்பு தோழர் சரவணன் அவர்கள் இளவங்கோட்டை ஸ்தபதி வகைராவை சேர்ந்தவர். அவருடைய மகள் விளைப்பேரன். இவருடைய மாமா 5 பேருமே ஸ்தபதிகள். சரவணன் சிறுவயது முதலே மிக கடினமாக உழைத்து உலகெங்கும் கோயில் கட்டியவர். முருகனுக்கு ஆந்திராவில் 32 அடி உயரத்தில் அற்புதமான கோயில் திருப்பதி போக வழியில் கட்டியிருக்காரு. அதுங்க என்னை கூட்டு போய் நான் 2 நாள் அங்கே இருந்திருக்கேன். அவர் மிகச்சிறந்த கட்டடக்கலை நிபுணர், முருகன் அருள் வாய்த்தவர். எனவே அவருக்கு இந்த விருது வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் என் தந்தையார் மீதும் தாயார் மீதும் சரவணன் மிகுந்த அன்பு கொண்டவர். வரும்போதெல்லாம் எங்கள் தந்தையாரை வந்து பார்ப்பார். அவர் இன்று மன்றத்தின் மூலம் இந்த விருது வழங்குவதன் மூலம் இன்னும் உலக அளவில் புகழ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் குடும்பத்திற்கும் பழனியாண்டவர்கள் நன்மை தரும் ஐயாவோட ஆசை கொண்டு என்று கூறி இந்த கவிதை மூலம் இந்த விருதை கொடுப்பதில் மன்றம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அற்புதமாக கோயில்களில் அழகாய் சிலைகள் வடிவமைக்கும் சிற்ப செம்மல் சரவணனாம் சிற்பம் சிகரம் தொட்டதனால் பொற்புடை கலையை எழில் முருகன் போற்றி சிறந்த சிற்பியனும் வெற்றி விருதை வழங்குகிறான் வேலன் அருளால் வாழியவே. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். அப்படி ஒரு சிற்பி தான் நம்முடைய முத்தையா சபதி. மகள் வழி தோன்றல். அவங்க குடும்பத்துக்குள்ளே சொல்லுவாங்க, சில நாங்கள் குடும்பமே இதை சேர்ந்தவர்கள், அது மாதிரி அவங்க குடும்பமே சபதி. அப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிற இவருடைய சிலைகளையெல்லாம் எல்லாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு நான் இவர் இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இவர் வடித்த சிலைகளையெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான அந்த பிளட்டுன்னு சொல்கிறோம்ல, அவருடைய அந்த சாயல் இவரிடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு திறமையான சிற்பி. அவருக்கு இந்த மன்றத்தின் சார்பிலே இந்த விருதினை இன்றைக்கு வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் எழுவங்கோட்டையில் கணபதி ஸ்தபதியார், முத்தையா ஸ்தபதியார், நான் சட்டநாத ஸ்தபதி, சண்முக ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தங்கச்சி பையன். நான் சிறு வயதில் நானும் முத்துக்குமாரும் ஒன்றா படித்தவங்க. நான் அதை வழியில் இப்போ ஒரு நிறையா கோயில்கள்லாம் செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்களுக்கும் இந்த நகரத்தார்களுக்கும் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் நகரத்தார் இல்லாமல் கோயில்களில் இல்லை, எல்லா வழியிலையும் நகரத்தார் தான் எங்களை இந்த தொழிலையும் எங்களையும் இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது. அவங்கனால தான் நான் வெளிநாடெல்லாம் போனால் கூட அங்கே கூட அவங்க இருப்பாங்க. பள்ளி பச்சட்டியார், அங்கே நாட்டரசங்கோட்டை கண்ண பச்சட்டியார், அந்த மாதிரி எல்லாருமே எங்களை வாழ வச்சவங்க. இந்த விருதை பெற்றுக்கொள்கிறத ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இறுதியாக எங்கள் தாயாரினுடைய ஆயா சிட்டாடாச்சி நினைவுப்பள்ளி சமீபத்தில் தமிழக அரசு விருது பெற்றது. அந்த விருது அதுக்கும் இங்கே விருது வழங்குவதற்கும் ஒரு சிறந்த பொருத்தம் என்னவென்றால், அருளாடி ஐயா ஒவ்வொரு முறை பழனி சென்று திரும்பும் பொழுதும் ஏராளக்கணக்கான மாணவர்களை வரிசையாக நிறுத்தி
சிட்டாளாச்சி பள்ளி ஐயா அவரிடம் விபூதி பெற்றுக்கொள்வார்கள். அதன் ஆசையால் கூட இந்த விருது கிடைத்திருக்கலாம். ஏன்னா தனிப்பட்ட விருது வாங்குவது மிக எளிது. ஒரு பள்ளி விருது வாங்கியிருக்கிறது என்றால் அது அனைவருடைய ஒத்துழைப்பும் உறுதுணை வந்தால் தான் அந்த விருதை பெற முடியும். அந்த விருது நாங்கள் அவர்களுக்கு தமிழக அரசு விருது பெற்றாலும் இந்த முருகன் நற்பணி மூலம் வழங்கும் இன்னும் பெரிய பள்ளி இருக்கிறது. அந்த பெரிய பள்ளியும் விருது பெற வேண்டும். இன்னும் பல மாணவர்களை உருவாக்க வேண்டும். அருளுடைய ஆசை என்றும் பள்ளிக்கு உண்டு என்று கூறி இந்த முருகன் நற்பணி மன்றத்தின் சார்பில் சிட்டாளாச்சி பள்ளிக்கு இந்த விருதினை வழங்குகிறேன். இதில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் என்னுடைய அன்பு சகோதரி மீனா தமிழரசி அவர்கள்தான் ஒவ்வொரு முறையும் இந்த அவார்டு கொடுக்கும் சாதனையாளர்களுக்கு கவிதை எழுதி தருவார். என்ன தம்பி 2 நாள் தான் இருக்குது, இப்போ பாட்டு கேட்குறீம்பாக. நான் உடனே பழம் அவர்கள் அச்சடித்தவுடன் அதை அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். அவர்கள் வாட்ஸ்அப்பில் உடனே 1 மணி நேரத்தில் எழுதி அனுப்புவார்கள். நானும் அவரும் இணைந்து தான் இந்த கவிதையை வழங்குவோம். எனவே இந்த மன்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக என் சகோதரி அவர்கள் இருந்து வருகிறார். அவர்களையும் பாராட்டி, மற்ற ஆசிரியர்களையும் பாராட்டி, பள்ளி நிர்வாகத்தையும் பாராட்டி, கண்டனூர் மனுக்கு கிடைத்த பெருமையினை இந்த விருதை கூறி இந்த விருதினை சிட்டாளாச்சி பள்ளிக்கு நாங்கள் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தந்தையார் பயின்ற அருளாடியார் அவர்கள் பயின்ற பள்ளிக்கு எங்களுடைய முருகன் நற்பணி மன்றம் ட்ரஸ்ட் மூலம் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் ரூபாய் 5001 கல்வி வளர்ச்சிக்காக வழங்குகிறோம். அதனை ஏற்றுக்கொள்ளும்போது பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த விருதினை எங்கள் அண்ணன் அவர்கள் இந்த பாடலை வாசிக்க இந்த விருது பள்ளிக்கு வழங்கப்படுகிறது. கண்டனூரில் அமைந்துள்ள கவினார் சோலை பள்ளியது அன்னை சிட்டாள் பெயர் கொண்ட ஆரம்ப பள்ளி என்பதுவாம். செண்டாமுருகன் அருளாலே சிட்டாள் பள்ளி விருததனை வென்றதற்காக வழங்குகிறான் விளக்காய் பள்ளி ஒளிருகவே. கண்டனூருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் சிட்டாளாச்சி உயர்நிலைப் பள்ளி. அந்த காலத்தில் எல்லா ஊர்லேயும் பள்ளிகள் கிடையாது. சில ஊர்களில் தான் பள்ளிகள் உண்டு. அதில் ஒன்று சிட்டாளாச்சி உயர்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியினுடைய பழைய மாணாக்கன் என்ற முறையிலே இந்த விருதினை வழங்குவதிலே முதல்ல மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளியினுடைய பழைய மாணாக்கன், அந்த பழைய மாணாக்கர்களுடைய ஒரு மாநாடு சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றது. அந்த விழாவானது கண்டனூரே காணாத அளவுக்கு கூட்டம். பழைய மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கு நான் பாத யாத்திரை சமயத்திலே அந்த நிகழ்ச்சியை வைத்து விட்டார்கள். என்னால் கலந்துக்க முடியல. நான் வாழ்த்து மட்டும் அனுப்பிச்சிருந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் நான் பழனியிலிருந்து பாத யாத்திரை முடிந்து கண்டனூர் எல்கையில் இருந்து என்னை இல்லத்திற்கு அழைத்து செல்வார்கள் நகரத்தார்கள். அப்பொழுது வழியிலே இருக்கின்ற எல்லாருக்கும் விபூதி கொடுக்கறது வழக்கம். அப்படி வருகிற வழியிலே இந்த சிட்டாளாச்சி உயர்நிலைப் பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மாணவிகளை எல்லாம் வரிசையாக மத்தியானம் 3 மணி அந்த வெயிலில் அப்படி நிறுத்தி வச்சிருப்பாங்க. நான் அந்த வந்த பிறகு எனக்கு மரியாதை செய்து அந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எல்லோரும் விபூதி பிரசாதம் வாங்கி கொள்ளுகிற ஒரு காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும். அதனாலே தான் அந்த பள்ளி ஒரு சில ஆண்டுகளை தவிர மற்ற ஆண்டுகளெல்லாம் 100% அந்த படிப்பிலே அந்த 10ஆம் வகுப்பிலே வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது தமிழக அரசால் சிறந்த பள்ளி என்று இப்பொழுது அண்மையிலே பாராட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய முருகன் நற்பணி மன்றத்தினுடைய சார்பிலே இந்த விருதினை வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு
பழனி ஆண்டவருக்கு. நல்லா